இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிரவீன் பூர்வாதில் ஹிந்தி சாஹித்ய சங்ஷேப் இதிஹாஸ் கீழே வரப்போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதில் वीरगाथा काल की विशेषताएं बताकर उस काल की प्रमुख रचनाओं का परिचय दीजिए. பிரமுக ரச்சனாவுன்னு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாளர்களை பற்றியான இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது வீரகாத்தா கால்க்கு விசேஷதாயும் பத்தாக்கார், அந்த வீர காலத்தை பற்றியான சிறப்புகளை சொல்கிறத பற்றி எழுதியிருக்கிற அந்த மிக சிறந்த படைப்பாளர்களை பற்றி படைப்புகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க. பிரஸ்தாவனை என்னென்னா, ஹிந்தி சாகித்ய एक लंबे समय का इतिहास रखता है. இது எல்லாமே ஆல்ரெடி இந்த வீரகாத்தாக்கள் ஆதிக்காலில் வர அதே இன்ட்ரோடக்ஷன் தான் இங்கேயும் உங்களுக்கு வரும். ஸோ ஹிந்தி சாகித்யம் வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது லம்பே சமயக்கா ஒரு நீண்ட காலத்துலனே ஒரு இதிகாசமாக இருக்குது. வித்வானோங் சே இஸ் லம்பே இதிஹாஸ் கா கால் விபாஜன் கியா ஹை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மிகப்பெரிய காலமாக இருக்கிறதுனால அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கால் விபாஜன் அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா, समर 1050 से समर 1375 तक का समय वीरगाथा काल नाम से புகாரா ஜாத்தா ஹை. ஸோ இந்த பீரியட்ஸை தான், அதாவது 1050லேருந்து 1375 உள்ள பீரியட்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, வீரகாத்தா கால்னு சொல்கிறாங்களாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பீரியட் இருக்குது உங்களுக்கு. வீரகாத்தா கால்க்கு விசேஷதாய். ஸோ அந்த காலத்தினுடைய சிறப்பு என்ன? வீரம்னாலே நமக்கு என்ன தெரியும், தைரியத்தை குறிக்குது இல்லையா? ஸோ அப்போ வீரத்தை பற்றியான ஒரு என்ன ஸ்பெஷல் இதில் கொடுத்துருக்காங்க. ஜப் ராஜாவோं के बीच अक्सर யுத்த ஹோத்தே தே. அதாவது எப்போ ராஜாக்களுக்கு இடையில் அடிக்கடி யுத்த ஹோத்தே தே, யுத்தம் நடக்க ஆரம்பிச்சதோ தப் ஹிந்தி சாகித்யக்கு ஆரம்பிக்குவா. அப்போ ஹிந்தியோட லிட்ரேச்சர் வந்து இந்தி இலக்கியம் வந்து ஆரம்பிச்சுது. ஏ யுத்த கபி ஸ்திரியோங்கே லியே, அதாவது இந்த யுத்தம் கொஞ்சம் வந்து பெண்களுக்காகவும், கபி கொஞ்சம் ஷௌரிய பிரதர்ஷன் கேலியே தன்னுடைய வீரத்தை காமிக்கிறதுக்காகவும் நடந்தது. इसलिए इस काल की रचनाओं में, ஸோ அதனால தான் இந்த காலத்தினோட படைப்புகளை வீரரஸ் பரி கஹானியும் அதிக் மில்தி ஹை. ஸோ அதனால தான் இந்த காலத்தில் இருக்கிற படைப்புகளில் வீரரஸ், அதாவது வீரம் பொருந்திய வீர சம்பந்தமான கதைகள் எல்லாமே அதிக் மில்தி ஹை, நிறைய நமக்கு கிடச்சிது. அதாவது வீரத்தை சொல்லக்கூடிய கதைகள் நமக்கு நிறைய கிடச்சிது. இன் ரச்சனாவும் மேம், அது மட்டும் இல்லாமல் இந்த படைப்புகளில் ஸ்ருங்கார்னாலே அன்பு, அதாவது அன்பு சம்பந்தமான கதைகளும் காஃபி பாயா ஜாத்தே, காஃபினா இனஃப், போதுமான அளவு நமக்கு கிடச்சிது. இஸ் கால்மேம் சாந்த் ரஸ்கி ரச்சனாயங்கி ரச்சி கை. ஸோ இதில் வேறு எதுவும் இருக்கா, இந்த காலத்தில் வந்து சாந்த் ரஸ், அமைதியை பற்றியான படைப்புகள், அமைதிக்காக என்னென்ன வழிகளெல்லாம் பின்பற்றினான்றாங்க படைப்புகளும் நமக்கு வந்து கிடைச்சிது. இஸ் கால்கே சாகித்யமே, இந்த காலத்தினுடைய இலக்கியத்தில் காவிய தத்துவக்கி ஓர் அதிக்யா நஹித்யாகை. அதாவது காவிய தத்துவங்களில் வந்து அதிக அளவு கவனம் வந்து செலுத்தலை. ஒன்லி பாஷாக்கி பிரகதி பர், அந்த அவங்களோட லாங்குவேஜை பிரகதி அப்படின்னா டெவலப், அந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுல தான் அதிக் தியான் தியா ஜாத்தா ஹை. அது அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்தினாங்களாம். அதாவது காவியத்தை விட அதோட மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. कवि अपने आश्रयदाता राजा को खुश करने के लिए हद से ज़्यादा वर्ण करते हैं. அதாவது கவிஞர்கள்லாம் தன்னுடைய ராஜாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அந்த சந்தோஷ எல்லைக்கு, ஹத்துனா அந்த லிமிட், அந்த சந்தோஷ எல்லை வரைக்கும் கொண்டு போகிறதுக்காகவும் ஜியாத்தா வர்ண, அளவுக்கு அதிகமான வர்ணனைகள் கற்பனைகளை கலந்து அவர்களை புகழ்ந்து பாடுவாங்களாம். உன் கவியோங்கோ சச்சாய் அவர் இதிஹாஸ்கே பருவாக நஹிதி. அந்த அந்த கவிதைகளை உண்மையும் இருக்காது, இதிஹாஸ்கி பருவாக, அந்த இலக்கியத்தை பற்றியும் அவங்களுக்கு அதில் கவனம் இல்லாமல் ஒன்லி அந்த ராஜாக்களை புகழதில் மட்டும்தான் அவங்களோட கவனம் ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபுல்லாகவே கற்பனை கலந்துருக்கும்னு சொல்கிறாங்க. உன்கி பாஷா உப பிரம்ஷதி. ஸோ அவங்களுடைய பாஷை வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இதில் பிரமுக ரச்சனாய். ஸோ நமக்கு கொஷினே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, வீரகாத்தா கால்கி விசேஷதாய். ஸோ அதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது உஸ் கால்கி பிரமுக ரச்சனாவும். ஸோ அந்த காலத்தில் இருந்த என்னென்ன படைப்பாளர்கள். ஸோ பிரமுக ரச்சனாய் என்ன அப்படின்னா யார் அப்படின்னா, குமான் ராசோ, அவர் வந்து ஒரு மிக சிறந்த படைப்பாளர். ஸோ ராசோங் மேம் யஹ பிராச்சீனத்ம கிரந்த் ஹை. ஸோ இது வந்து என்ன, ஒரு மிக பழமையான புத்தகம். இவரை பற்றி குமான் ராசோன்றது ஒரு புத்தகம். ஸோ அதில் ராசோங் மேம் அதில் யஹ
அந்த புத்தகத்தில் அந்த படைப்புகள்லேயே இவரை பற்றியானது வந்து ரொம்ப மிக பழமையானது. அதுதான் பிராச்சீனத்தம்னா ரொம்ப ஓல்டு புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ தளபதி விஜய் நாம கவி கா கிரந்தகை. இது யாரோடதுன்னா தளபதி விஜய் என்ற பேருடைய ஒரு கவிஞருடைய ஒரு புத்தகம். தளபதி விஜய் சரண்தே. தளபதி விஜய் வந்து இதில் ஒரு பாட்டாக இருக்கிறார். அதாவது இந்த படைப்புகள் படைப்பதில் அவரும் ஒரு பங்கேற்பாளராக இருக்கிறாரு. இஸ் கிரந்துக்கே சம்பந்தமே. இந்த புத்தகம் சம்பந்தமாக கோய் இதிஹாசிக் பிரமான் உபலப்த் நஹி ஹை. அதாவது இந்த புத்தகம் சம்பந்தமாக ஒரு சில வரலாற்று சம்பந்தமான ப்ரூஃப்ஸ் வந்து, அதாவது அது சம்மந்தமான ப்ரூஃப்ஸ் வந்து உபலப்துனா கிடைக்கல, அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கிரந்துக்கு ஜோ பிரதி மில்தி ஹை. ஸோ இந்த புத்தகத்தில் கிடைச்சிருக்கிற ஜோ பிரதி எந்த காப்பீஸ் நமக்கு கிடைச்சிதோ வஹ பூர்ணஹை, அதுவும் நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் கிடைச்சிருக்கு, முழுமையாக கிடைக்கல. इसलिए इस ग्रंथ के बारे में संदेह किया जाता है. அதனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையா இல்லையான்றதுக்கான சந்தேகம் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. குமான் ராசோ चौतोड़ के राजा गुमान द्वितीय की कीर्ति पर लिखा गया है. ஸோ அந்த குமான் ராசோன்றது இந்த ஜித்தௌட் கே ராஜா, அந்த நாட்டினுடைய ராஜா குமான் திவ்திய அவருடைய கீர்த்தி பர் புகழை பற்றி தான் இதில் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கான், இதில் இந்த குமான் ராசோன்ற புத்தகத்தில். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா बीसल देव रासो. இதில் யாரை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னா நரபதி நால்ஹ கே துவாரா லிக்கா கயா. ஸோ நரபதி லால்ஹன்ற ஒரு போயிட், அவர் மூலமாக எழுதப்பட்ட கயா கிரந்த் அந்த புத்தகம் தான் பீசல தேவ் ராசோ அப்படின்றது. இஸ்மேம் பி இதுலேயும் சந்தேகக்கி பாதேங் ஷாமில் ஹை. இதுலேயும் சந்தேகத்துக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அது ஒரு சில விஷயங்கள் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. फिर भी இருந்தாலும் இசே பிரதம் நிश्चिंत கிரந்த், இருந்தாலும் இது முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு புத்தகம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. யஹ படா காவிய கிரந்த் நஹி ஹை. இது ஒரு மிகப்பெரிய புத்தகம் கிடையாது, மிகப்பெரிய காவியம்னு இந்த புத்தகத்தை சொல்ல முடியாது. அஜ்மேர் கே சௌஹான் வம்சமே. அஜ்மேருடைய அந்த சௌஹான் வம்சத்தில் விகர்ஹ ராஜா சதுர்த் நாமக் ராஜா தா. ஸோ விகர்க ராஜான்ற ஒரு ராஜா வந்து இருந்தார். உஸ்கா உபநாம், அவருடைய இன்னொரு பெயர் அப்படின்னா தான் பீசல தேவ். உஸ்கே ஜீவன் கா விவரன், அவருடைய லைஃப்பை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பீசலதேவ் ராசோமையும் தியாகஹே, அந்த பீசலதேவ் ராசோன்ற படைப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜா ராசோ. ஸோ இவருடைய புத்தகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யஹ பிருஹத் கிரந்த். இது ஒரு மிகப்பெரிய புத்தகமாக, ரொம்ப பெரிய புத்தகம். யஹ ஹிந்தி கா பஹலா மகாகாவிய மானா ஜாத்தா ஹை. இதை தான் ஹிந்தினுடைய முதல் மிகப்பெரிய காவியமாக சொல்லப்பட்டிருக்கான் இந்த புத்தகம் தான். இஸ்மேம் தில்லி கே பிருத்திவிராஜ் சௌஹான் கி வீர கஹானி ஹை. இதில் தில்லியினுடைய பிருத்திவிராஜ் யார் அப்படின்னா சௌஹான், அவருடைய வீரத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. இஸ் காவிய கோ லிக்னேவாலே பிருத்திவிராஜ்கே மிருத்த. அதாவது இந்த காவியத்தை எழுதின லிக்னேவாலே பிருத்திவிராஜுக்கே மித்ர और மந்திரி சந்திரபாயி ஹை. ஸோ இது எழுதினவங்க யாருன்னு பார்த்தோம்னா பிருத்திவிராஜ்கே மித்ரனா ஃப்ரெண்டு மற்றும் அவருடைய மந்திரி சந்திரபரதாய் தான் இதை முடிச்சாங்களாம். இஸ்மேம் 69 சமை ஹை. இதில் வந்து மொத்தம் 69 காலங்கள் இருக்குது. சமை ஹை சர்க்குக்கோ ही उन दिनों समय कहा जाता है. सर्ग को ही उन दिनों समय कहा जाता है. இதில் சர்க்குன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்தியாயம், பகுதி, பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை தான் உன் தினோங் அந்த காலத்தில் சமை கஹா ஜாத்தா ஹை, காலம் பீரியட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்களாம். பிராஜின் சமை மேம் ஏன்ஷியன்ட் டைமில் சப்பைய தோஹா தோமர் திராட்டக் காஹா ஆதி சந்த் பிரச்சலித்ததே. ஸோ இதில் நீங்கள் வந்து இது வந்து பிரவீன் உத்ராத்தில் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. அணி இலக்கணம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது சம்மந்தமானதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. சப்பைய தோஹா இதெல்லாமே வந்து அணி சம்மந்தமானது. இலக்கியம் அலங்கார் இதெல்லாம் வந்து இலக்கிய நடையோடு நம்ம பேசுகிறது. இப்போ தமிழில் படிச்சிருப்போம் யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இது. நீங்கள் பிரவீன் உத்ராத்தில், அதாவது 8th நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து இது டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. இது கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ். சப்பைய தோஹா தோமர் த்ரோட்டக் காஹா ஆதி சந்த் இது எல்லாமே பிரச்சலித்து தேஸ் இதில் நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு. இஸ் கிரந்த் மேம் இன் சப்கா பிரயோகை. இந்த புத்தகத்தில் இது எல்லாமே நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க. இஸ் கிரந்த் மேம் இந்த புத்தகத்தில் வீரரஸ்கி பிரதானத்தாகை. ஸோ இதில் எது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீரத்தை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சாத்ஹி சாத் அதோடு சேர்ந்து ஸ்ருங்கார் கோபி, அதாவது அன்பையும்
அதிகத்தாகை அளவுக்கு அதிகமாக இதில் இருக்குது. பிருத்திவிராஜ் ராசோக்கே சம்பந்தமேம். ஸோ இந்த புத்தகம் சம்பந்தமாக கயி சந்தேகிக்கியே ஜாத்தகை நிறைய சந்தேகங்கள் இதுலேயும் இருக்குது. ஃபிர்பி இருந்தாலும் இஸ்கி பிரசித்த அவர் ரோஷ்கதா மேம் இதனுடைய புகழ் மற்றும் அதனுடைய அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே கோயி சந்தேக நகிசை அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஹான்ற படைப்பு. யஹ கிரந்த் இந்த புத்தகம் வீரகீதோங் சே, அதாவது வீரகீதோங்னு என்னது, வீர பாடல்களால் வீர பாடல்களால் நிரப்பப்பட்ட கஹானியோங்கா சங்கிர கதைகளினுடைய ஒரு தொகுப்பு. வீர பாடல்களால் நிரப்பப்பட்ட கதைகளினுடைய ஒரு தொகுப்பு, கலெக்ஷன். சங்கிரகனா கலெக்ஷன். இஸ்மே ஆல்ஹா உதல் கி வீரத்தா கி கஹானியா கஹிங்காயி ஹை. இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால தான் இதுக்கு ஆல்ஹானே பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ஹா ஊதல் கி வீரத்தா பற்றி சொல்கிறதுனால இதுக்கு வந்து ஆல்ஹானே பேர் வச்சுருக்காங்க. ஆல்ஹா ஒரு ஊதல் தோனும் படே வீரத்து ரெண்டு பேரும் மிக சிறந்த வீரர்கள். ஜகனிக் வாட்கி ரச்சனா ஹை. ஜகனிக் அப்படின்னா இது மக்களை வந்து விழிப்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பாக இதில் இருக்குது. உன் ஓஜ்பூர்ண கிரந்த் ஹை. ஓஜ்பூர்ண அப்படின்னா அது மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த புகழ்பெற்ற ஒரு புத்தகம். இசே லோக் வர்ஷா ரிஷுமே படுத்தே. ஸோ இது வந்து மக்கள் வந்து எல்லாரும் நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிப்பாங்க. வர்ஷா அப்படின்னா மழை, வருஷா இருக்குதுன்னா அந்த ரெய்னி சீசன் சொல்கிறது. இந்த மக்கள் வந்து ரொம்ப இனிமையாக சந்தோஷத்தோடு இந்த புத்தகத்தை நிறைய தடவை படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக் பிரசித்த கிரந்த். அதனாலே இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஜெயச்சந்த் பிரகாஷ். ஸோ இவருடைய ரச்சனைன்னா 13वीं शताब्दी, அதாவது 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கி பிராரம்பிகா கிரந்த். அப்போ எழுதப்பட்ட அந்த காலத்தினுடைய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கே ரச்சியதா இதனுடைய படைப்பு பட்ட கேதார் மானே ஜாத்தே ஹை. அதாவது என்னென்னா இவருடைய இஸ்கே ரச்சியதா இதனுடைய படைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்ட கேதார் மானே ஜாத்தே ஹை. இஸ்மேம் கண்ணோஜ் கே ராஜா. இதில் அந்த கண்ணோஜினுடைய ராஜா ஜெயச்சந்த கா யஷா வர்ண ஹுவா ஹை. யஷானா அவருடைய புகழ். ஸோ இந்த புத்தகத்தில் அந்த ராஜாவுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது ஜெயச்சந்த பிரகாஷ்னு சொல்கிறாங்க. மக்கர் கிரந்த் அப்ராப்த் ஹை. ஆனால் இந்த புத்தகம் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கப்பெறலை. நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா கவி அமீர் குஸ்ரோ. ஸோ இவர் என்னென்னா அமீர் குஸ்ரோ 1380 ஆஸ்பாஸ் ரஹத்தே. ஸோ இவர் வந்து என்னென்னா இந்த அமீர் குஸ்ரோன்றது நியர்லி, அதாவது ஆஸ்பாஸ்னால் நியர்லி இந்த 1080s வந்து வாழ்ந்தவர். பிரசித்த கவி, ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அவர் அச்சே லேக்கத்தே ஒரு மிக சிறந்த ஒரு ரைட்டரும் கூட. இன்கி ரச்சனாயிங் பிரச்சலித்து பஹேலியாங் அவர் முகரியாங் ஹை. இவருடைய படைப்புகளில் ஒரு புகழ்பெற்ற பஹேலியாங், இவர் வந்து சிறந்த ஒரு விடுகதை நிறைந்ததாக இருக்குமா, மற்றும் முக்கரியாங் அப்படின்னா அலங்காரங்கள் நிறைந்ததாக, அதாவது இலக்கண நடையோட இவரோட படைப்புகள் இருக்கும். அதுதான் முக்கரியாங் அப்படின்னு சொல்கிறது. உபசங்கர் என்னன்னு பார்த்தோன்னா இந்தி சாகித்ய ரூபி शिशु का जन्म युद्धों के बीच में हुआ है. அதாவது என்ன, ஹிந்து சாகித்ய ரூபி சிசுனாலே குழந்தை இல்லையா, சிசுக்கா ஜன்ம யுத்தம், எப்படி ஒரு குழந்தை பிறப்பது ஒரு பெரிய விஷயமா இருக்கோ, பீச் மேம் அது அந்த மாதிரி தான் இந்த ஹிந்தி சாகித்யன்றது உருவெடுத்தது. இவ்வளோ பேர்களுடைய மத்தியில் வந்து இந்த ஹிந்தி சாகித்யம் இத்தனை பேர்களுடைய முயற்சினால் இந்த ஹிந்து சாகித்யம் வந்து வளர்ச்சி அடைந்தது, உருப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸிலியே அதனால் கால்கி ரச்சனாவும் மேம் அந்த காலத்தில் படைப்புகளை தோடி கர்க்கஷத்தா பாயி ஜாத்தி ஹை. ஸோ அதனால் அந்த படைப்புகளில் கர்க்கஷத்தா அப்படின்னா கொஞ்சம் வந்து குழப்பம், அதாவது கொஞ்சம் ஒரு தெளிவில்லாத நிலை இருந்துகிட்டு இருந்தது. இஸ் கால்கி ரச்சனாவும் இந்த காலத்தில் படைப்புகள் ஹிந்தி சாகித்யக்கேலியே ஹி நஹி, அதாவது அந்த காலத்தினுடைய படைப்புகள் ஹிந்தி சாகித்யனோட வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் நஹி பல்கி மேலும் சாரி துனியாக்கேலியே படி தேன் ஹை, இந்த உலகம் முழுமைக்குமான ஒரு சிறந்த வரமாக, ஒரு மிகப்பெரிய வரமாக இந்த வீரகாத்தா கால் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதில்.